வியூகத்தை மாற்றிய எடப்பாடி வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டங்களை போட்டுக்கொண்டிருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தோல்விக்கு என்ன காரணம், தோல்வி என்பது எப்படி வந்தது அப்படிங்கிறதை மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதை விட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகள் முதல் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் வரை அவர்களிடம் கேட்டால் மட்டும்தான் அந்தந்த பகுதியிலே என்ன பிரச்சனை என்பது இருந்தது, எதனால் அதிமுக தோல்வியை தழுவியது என அனைத்திற்கும் விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் ஜெயலலிதா அம்மையாருடைய பாணியிலே களம் இறங்கி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படித்தான் தினம் ஆலோசனை கூட்டமும் போடப்பட்டது. அந்த ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய வீகத்தை மொத்தமாக மாற்றி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. திமுக தான் அதிமுகவுடைய பிரதான எதிரி என்றும் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளிடம் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ராயப்பேட்டையில் நடந்த கூட்டத்தில் எதன் மூலமாக தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வென்றதோ அதையே பயன்படுத்தி அதிமுகவும் வெல்லும் என பேசியிருக்கிறார். சோசியல் மீடியாக்களில் அதிமுக ஆக்டிவாக செயல்படாதே தோல்விக்கான காரணம் என்று தெரிவித்தார் நமது எடப்பாடி பழனிசாமி. ரீல்ஸ் மூலம் அரசின் தவறுகளை மக்களிடம் சுட்டிக்காட்டவும் கட்சியினரை எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக ஒரு அறிவுறுத்தல் கூறியிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் நேற்று தினம் முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்தையும் தொடங்கி இருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டம், அந்த மாவட்டத்திற்குரிய தொகுதிகள் எத்தனை, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகள் யார் யார், அதே போல பூத் கமிட்டி இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் யார், அது மட்டுமில்லாமல் கிளை நிர்வாகிகளுக்கு மேல் இருக்கக்கூடிய பதவிகள் வைப்பவர் மாவட்ட செயலர் உட்பட அது மட்டும் கூடுதலாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர் வெற்றி பெற்றவரான அனைவரிடமும் ஆலோசனைகள் என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனையிலே அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல துணை பொதுச்செயலர் KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் என முக்கியமான தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருப்பது தற்சமயம் இணையதளங்களிலே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் நமது KP முனுசாமி கொடுத்த பேட்டியும் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக இருக்கக்கூடிய அனைவருமே கொள்கைவாதிகள் எனவும் மற்றவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய நபர்கள் அவர்கள் கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் என KP முனுசாமி பேசியிருக்கிறார். கொள்கைவாதிகள் அதிமுக தான் இருக்கிறார் என KP முனுசாமி தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் பலனடைந்த சிலர் தனிப்பட்ட பலனுக்காக கட்சி மாறி வர்றாங்க. மேலும் கட்சியினர் கருத்துக்களை கேட்டறிந்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் உட்பட பலர் அதிமுகவிலிருந்து வேறொரு கட்சிக்கு இணைந்திருப்பது நம் அனைவருக்கும் தெரியும். அவர்கள் பூராமே கொள்கைவாதிகள் அல்ல, அவர்கள் பூராமே தனிப்பட்ட முறையிலே அவர்கள் பலனை எதிர்பார்த்து மற்றொரு கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவிலே இன்றும் கொள்கைவாதிகள் நிறைய நபர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை KP முனுசாமி சொல்லி இருக்கிறார். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுகவை யாராலும் அழித்துவிட முடியாது அப்படிங்கிற தகவலையுமே அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் என்பது KP முனுசாமி அதிரடியாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண, போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.